ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ப்ரொஜெக்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி, அதாவது வீட்டில் வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதே வந்து ஒரு சினிமாட்டிக் லெவலில் வந்து நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான். உங்களுக்கு வந்து அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் வந்து தியேட்டருக்கெல்லாம் போக மாட்டீங்க. வீட்டில் இருந்தே அந்த சினிமா தியேட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூமையே வந்து ஒரு சின்ன ஒரு மினி தியேட்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க வந்து யூஎஸ்டி எல்இடி ப்ரொஜெக்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் இன்பில்ட்டாகவே வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்பில்ட்டாகவே வந்து யூடியூப், அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் வந்து அமேசான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டரில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டருங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸும் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஏஐ இன்டெலிஜென்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 120 இன்ச் அளவுக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து பெருசு பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 8K சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் நான் 8K ட்ரை பண்ணதில்லை. 4K வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். 4K வீடியோ எல்லாம் வந்து ரொம்ப அழகாக நல்ல நேச்சுரலாக அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு மினி தியேட்டர் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரொஜெக்டர் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு கிரியேட்டிவ் ஸ்டேஜ் சவுண்ட் பாரை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த சவுண்ட் பாரை வந்து நான் இந்த ப்ரொஜெக்டரோட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து என்னோட ரூமில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் எஃபெக்ட்டில் வந்து நான் வந்து என்னோட மூவி எல்லாம் பார்ப்பேன். ஸோ நான் நெட்ஃப்ளிக்ஸில், அப்புறம் வந்து அமேசான் பிரைம், ஈவன் வந்து யூடியூப் எல்லாமே வந்து நான் இந்த ப்ரொஜெக்டர் வழியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு சின்ன டிவி வந்து என்னதான் டிவி வந்து 55, 60 இன்ச்சு சைஸ் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவோட எஃபெக்டே வந்து ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கும். இங்கே வந்து தியேட்டரில் இருந்து ஒரு படம் பார்த்தா ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் பார் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் அந்த ப்ளூடூத் வழியாக சவுண்ட் பாரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சவுண்ட் பார் வச்சிருந்தாலும் இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வந்து அந்த சவுண்ட் பாரோட வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த ப்ரொஜெக்டரில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டருங்கிறதுனால வந்து அதில் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கா. ஸோ இந்த வாய்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரொஜெக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டரோட ரிமோட் இது தான். ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இதில் வந்து இன்புட். நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுடைய யூஎஸ்பி ஸ்டிக்கு, அப்புறம் வந்து பென் ட்ரைவ், இது எல்லாமே போட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரொஜெக்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய யூஎஸ்பி ட்ரைவில் வந்து ஒரு சினிமா வச்சுருக்கீங்க, அதாவது வந்து உங்கள் ஹார்ட் ட்ரைவில் வந்து ஒரு சினிமா வச்சுருக்கீங்க, அதையுமே இந்த ப்ரொஜெக்டர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த யூஎஸ்பி, அப்புறம் வந்து HDMI எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் வழியாகவும் இதை கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் தான் இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்னொரு டிவி ஸ்டிக் வச்சுருக்கீங்க, அதாவது வந்து ஆண்ட்ராய்டு டிவி ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவி ஸ்டிக்கையும் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்புட் மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து யூஎஸ்பி மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 4K டிவி ஸ்டிக் வச்சுருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அது 4K டிவி ஸ்டிக் தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் தான். உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கும். ஒயிட் பெயிண்ட் இருக்க இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கும்போது வந்து ரொம்ப தெளிவான வீடியோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டர் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து கலரு அந்த எல்லாமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ப்ரொஜெக்டரில் பார்த்த மாதிரியே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் இருந்து நீங்கள் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுடைய வாலில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து இதில் வந்து கீ எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டர் வந்து கரெக்டாக வந்து அந்த வாலில் வந்து செட் ஆகிருக்கா, அதை வந்து நீங்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப்பு, பாட்டம் எல்லாம் வந்து இந்த ரிமோட் வழியாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் என்னுடைய வீட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வழியாக தான் நான் வந்து என்னோடய நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் வந்து அமேசான் பிரைமில் வந்து வீடியோ எல்லாம் பார்ப்பேன். சினிமா எல்லாம் பார்க்குறதா இருந்தால் நான் இதில் தான் பார்ப்பேன். ஈவன் யூடியூப்மே நான் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஈவன் நான் டிவி வந்து இப்போ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ டிவி யூஸ் பண்ணாமல் நான் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வழியாக பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு சினிமா தேட்டரில் வந்து பார்த்த எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் என்னுடைய செவத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து விஷன் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ப்ரொஜெக்டர் தான். அந்த ப்ரொஜெக்டரை வந்து என்னுடைய பெட் ஃப்ரேமில் தான் வந்து மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பெட் ஃப்ரேமுக்கு மேலே வந்து என்னுடைய ப்ரொஜெக்டரை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து என்னுடைய வாலில் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா வந்து கீயும் வந்து உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுறக்கூடிய கீ, அதாவது ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் சேஞ்ச் பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து இன்புட் சேஞ்ச் பண்ணக்கூடியது, எல்லா பட்டனுமே வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரொஜெக்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோக்கஸை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த HDMI கேபிள், அப்புறம் வந்து என்னென்ன இன்புட் நீங்கள் வந்து கொடுக்கலாங்கிறதுக்காக வந்து 2, 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் வந்து ஈவன் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் எல்லாமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னா வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கரும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை தவிர இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பீக்கரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சவுண்ட் பார் வந்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகும். இந்த சின்ன ஸ்பீக்கர் வந்து இந்த ஒயர்டு வழியாக கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி நான் வந்து என்னுடைய வாலில் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து தெரியுது. நீங்கள் வந்து பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா தேட்டரில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த எஃபெக்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வந்து வாலில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்து தெரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. கேஸ்ட், அப்புறம் வந்து சிக்னல் சோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கேஸ்ட்டுங்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரொஜெக்டரில் வந்து உங்களோட மொபைலே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் சோர்ஸில் வந்து நீங்கள் ஒரு 4K ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து எந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வந்து ஐஃபோன்லேயும் வந்து ஒர்க் ஆகும், அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ ஐஃபோனில் வீடியோ வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறதுனால நீங்கள் வந்து அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டும் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இந்த ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் அந்த இது பாருங்கள், இந்த செட்டிங்ஸை பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து கரெக்டாக அந்த வாலில் வந்து செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த எட்ஜ் எல்லாம் வந்து ரைட் சைடு எட்ஜு, டாப்பு, பாட்டம் எல்லாமே வந்து இந்த கீ ஸ்டோன் அந்த இது கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரொஜெக்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம் உங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ரிமோட்டை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதை ஃபோக்கஸ் வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேனுவலாக நீங்கள் வந்து உங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் இருந்தனால உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த ஆப் வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய பர்பஸ்க்காக, நான் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பாருங்கள், யூடியூப்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னு சரி நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பக்காவாக கிளியராக வந்து தெரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான். நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து சினிமா தேட்டரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வால் ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய பெட்லேருந்து அழகாக கரெக்டாக நான் வந்து படுத்துகிட்டே வந்து இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ அப்புறம் பாருங்கள், ஈவன் அந்த லெட்டர்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ கிறிஸ்டல் கிளியராக வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் பற்றிய கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன ப்ரொஜெக்டர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நான் இந்த ப்ரொஜெக்டரோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களோட உடனடியாக வந்து சேரும். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.